ஜெபம் பண்ணி ஆரம்பிப்போம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, மறுபடியும் இந்த விதத்தை கற்றுக்கொள்ளும்படியா எங்களை கூட்டி சேர்த்த தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து கர்த்தர் எங்களுக்கு கற்றுத் தருகிற காரியங்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து எங்களுக்கு உதவி செய்யும். நாங்கள் உடைய வேதத்திலிருந்து எங்களுக்கு தந்திருக்கிற ஆண்டவரே உடைய வாக்கியங்களிலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியவைகளை கற்றுக்கொள்ள வேண்டிய பிரகாரம் கற்றுக்கொள்ள எல்லா கிருபைகளையும் நீர் எங்களுக்கு தாரும். இந்த பைபிள் ஸ்டடியிலே ஜாயின் பண்ணும்படியாக அவளோடு ஆயத்தப்பட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் குறித்த ஜாயின் பண்ண எல்லா அனுகூலமான சூழ்நிலைகளையும் தந்தரணும். முழுவதுமாய் உடைய ஆளுகைக்குள் வைத்துக் கொள்ளும். பரிசுத்தாவினர் எங்களுக்கு உதவி செய்யும். நீரே எங்களை வழிநடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு கூட இந்த பைபிள் ஸ்டடிக்கு வாழ்த்தி வரவேற்கிறேன். மறுபடியும் இந்த வாரத்திலேயும் கூட நீங்கள் கலந்து கொண்டிருக்கிறதிலே நான் சந்தோஷப்படுகிறேன். தொடர்ந்து ஆண்டவர் நமக்கு இந்த வேத பாடத்தின் மூலமாக கற்றுத் தருகிற காரியங்களுக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து இவைகளை நாம் கற்றுக்கொள்கிறது மாத்திரமல்ல, அநேகருக்கு இவைகளை கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாய் தேவன் நம்மை மாற்றும்படியாக நம்மை அவருடைய கரங்களிலே ஒப்புக் கொடுப்போம். கடந்த வாரத்திலே மத்தேயு 12, 13, 12வது அதிகாரத்திற்கு நேராக நம்ம கடந்து வந்தோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே செய்த காரியங்கள் எல்லாவற்றுக்கும் ஒரு நோக்கம் உண்டு. அந்த நோக்கத்தை சரியாக புரிந்து கொண்ட நற்செய்தி எழுத்தாளர்கள் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் அந்த நோக்கத்தை தங்களுடைய மனதிலே வைத்து எழுதுகிறார்கள். பொதுவாக வேத வாக்கியங்களை நம்ம எப்படி வேணாலும் எடுத்துக்கிடலாம், எப்படி வேணாலும் அதை சொல்லலாம், எப்படி வேணாலும் அதுக்கு நம்ம விளக்கம் கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு கண்ணோட்டம் இல்லாட்ட ஒரு கருத்து கிறிஸ்தவ வட்டாரங்களில் நிலவி வருகிறது. இது சரியானது கிடையாது. வேதத்தை சரியாக புரிந்து கொள்வதற்கு முயற்சி எடுப்பது மிக மிக அவசியம். அதற்காக நம்ம புரிந்து கொண்டு வைத்திருக்கிறது சரி, அதுதான் கரெக்ட், 100% கரெக்ட் அப்படின்னு நான் சொல்ல வரல. ஆனால் வேதத்தை புரிந்து கொள்வதற்கு நாம் முயற்சி எடுப்பது மிகவும் அவசியம். வேதத்தை ஒருவேளை முழுமையா 100% எந்த தவறும் இல்லாம சரியா 100% புரிந்து கொண்டு போதிக்கிறவங்க இருக்கிறாங்க அல்லது இருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாவிட்டாலும், மொத்த கண்ணோட்டம் அல்லது மொத்த வேதாகமத்தின் பின்னணியத்தை சரியாக புரிந்து கொள்வது மிக மிக அவசியம். ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் த ஃப்ரேம் ஒர்க் ஆஃப் த பைபிள் ரொம்ப முக்கியம். இதை நம்ம விளங்கி கொள்ளணும். அந்த ஃப்ரேம் ஒர்க் என்ன அப்படின்றத புரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னா, வேதாகம புஸ்தகங்களை எழுதின ஆக்கியோன்கள், எழுதினவர்கள், எழுத்தாளர்கள், அந்த ரைட்டர்ஸ் என்ன நோக்கத்தோடு என்ன இன்டென்ஷனோடு அவங்க எழுதுறாங்கன்றத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை வரலாறு மத்தேயு எழுதும் பொழுது ஏதோ இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையிலே நடந்த சம்பவங்களை அங்கொன்றும் இங்கொன்றுமாக எழுத வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் உட்கார்ந்து எழுதல. அதற்கு மாறாக இஸ்ரவேலருடைய மிகப்பெரிய எதிர்பார்ப்பாகிய கடவுளுடைய ராஜ்யம், கடவுளுடைய காலம், கடவுள் செயல்படுகிற காலம், தங்களுடைய முற்பிதாக்களுக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் அவர் சொன்ன வாக்கு தத்தம் நிறைவேறுகிற காலம் வரும், எப்பொழுது வரும் என்று காத்து கொண்டிருந்த அந்த இஸ்ரவேல் யூதேய மக்களுக்கு இதோ அது வந்து விட்டது என்று சொல்வதற்காக தான் மத்தேயு என்ன செய்றார் அப்படின்னா எழுதுகிறார். ஏன்னா இயேசு கிறிஸ்துவை அவர் அப்படிதான் பார்த்தாரு. தன்னுடைய காலத்தில் உள்ள யூத கிறிஸ்தவர்களுக்கு அவரை அப்படிதான் காண்பிக்க விரும்பினார். இன்னைக்கு துரதிருஷ்டவசமாக நம்ம அந்த புரிந்து கொண்டிருக்கிற அந்த ஃப்ரேம் ஒர்க்னா சொல்றது நான் புரியும்னு நினைக்கிறேன். அந்த சட்டம், அந்த பின்னாடி இருக்கிற அந்த ஃப்ரேம் ஒர்க் தவறாக மாறிவிட்டது. நம்ம இயேசு கிறிஸ்துவ ஏதோ நம்மை பரலோகத்துக்கு அழைத்து செல்லுகிறவராக நம்ம பார்க்கிறோம். இது முற்றிலும் தவறானது. இந்த விஷயத்த கிறிஸ்தவம் சரி செய்து விடுமானால், ஒருவேளை ஆண்டவர் நமக்கு கிருபையாக ஒரு சில வேத வல்லுநர்கள் மூலமாக இவைகளை நமக்கு கற்றுத்தந்து கொண்டிருக்கிறார். இவைகளை அவர்கள் ஆராய்ந்து படித்து இவைகளை சொல்லி இருக்கிறார்கள். இதை நாம் சரியான ஒரு புரிந்து கொள்ளுதலோடு கூட நம்ம இதை புரிந்து கொண்டு அதை ஏற்றுக்கொள்வோமே ஆனால் கிறிஸ்தவத்திலே புரட்சிகரமான மாற்றங்கள் ஏற்படும். இன்னைக்கு இருக்கிற
இந்த கண்ணோட்டம். இன்னைக்கு ஒரே கிறிஸ்டியானிட்டியோட ஒரே நோக்கம், ஒரே கோல் என்ன அப்படின்னு சொன்னா, எப்படியாவது ஒண்ணு ஒரு கூட்டம் உலகத்துல கடவுள்கிட்ட பிளெஸிங்க வாங்குறதுக்கான ஒரு ஒரு மீன்ஸா, ஒரு ஏதுவாக பயன்படுத்துறாங்க கிறிஸ்தவத்தை. இன்னொரு கூட்டம் கடவுள்ல இந்த உலகத்துல ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்றதுக்கு கூடவே இன்னொரு போனஸும் இருக்குது. என்ன அப்படின்னு சொன்னா, இறந்து போனா கடவுள் கூட இருக்கலாம், பரலோகத்துக்கு போலாம் அப்படின்ற ஒரு போனஸ். இந்த ரெண்டும் நமக்கு கிடைக்குது அப்படின்றதுக்காக, அப்படின்ற கண்ணோட்டத்தோடு கிறிஸ்தவத்தை பார்க்கிறவங்களும் இருக்கிறாங்க. சோ நம்மளும் ஒரு சிலர் அப்படிதான் இருந்தோம். ஆனா வேதம் கிறிஸ்தவத்தை எப்படி காண்பிக்க விரும்புகிறது, மத்தேயு இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையும் ஊழியத்தையும் எப்படி காண்பிக்க விரும்புகிறார் அப்படின்னு சொன்னா, கடவுள் இந்த பூமியை தாம் உண்டு பண்ணின நோக்கத்துக்கு நேராக திரும்ப கொண்டு வருவதற்கு, அதுதான் கடவுளுடைய ராஜ்யம், அதான் கடவுளுடைய ஆட்சி, இயேசு கிறிஸ்து மூலமாய் செயல்பட்டிருக்கிறார், செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்பதை காண்பிப்பதற்காக தான் மத்தேயு எழுதுகிறார். இந்த பின்னணிய, இந்த அடிப்படைய, இந்த ஃப்ரேம் ஒர்க்கை நம்ம மறந்து போகக்கூடாது. ஏன் இதை நான் திரும்ப சொல்றேன் அப்படின்னு சொன்னா, ஏற்கனவே நம்ம இதை இன்ட்ரோடக்ஷன்ல சொன்னதுதான், சொன்ன விஷயத்தை தான் நான் திரும்ப சொல்றேன். ஏன் சொல்றேன் அப்படின்னா, இதை நம்ம ஒவ்வொரு மத்தேயுடைய ஒவ்வொரு பகுதிகளையும் நாம் படிக்கும் போது இதை ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். சரி, சோ மத்தேயு 13ஆம் அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த மத்தேயு எழுதுகிற மூன்றாவது முக்கியமான அந்த அவருடைய போதனைகளுடைய மூன்றாவது அந்த பிளாக் ஆஃப் டீச்சிங்ஸ், தேர்ட் பிளாக் ஆஃப் டீச்சிங்ஸ், மூன்றாவது சொல்லுகிற அந்த முக்கியமான ஒரு போதனைகளை நம்ம பார்க்கிறோம். ஆனா அதுக்கு போறதுக்கு முன்னாடி, ஏன்னா அந்த போதனைகள் எல்லாமே மிக முக்கியமான போதனைகள், மத்தேயு அதை ரொம்ப கேர்ஃபுல்லா பிளான் பண்ணி கிட்டத்தட்ட நடுவுல வைக்கிறாரு. சோ மத்தேயு சும்மா உட்கார்ந்து எழுதலன்றதுக்கு இது ஒரு நல்ல ஒரு எவிடன்ஸ். 28 அதிகாரம் பிரிச்சிருக்கிறோம். பட் இந்த 13 அதிகாரம் அந்த பேரபிள்ஸ், முக்கியமா இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த 5 செட் ஆஃப் டீச்சிங்ஸ்ல, 5 பிளாக்ஸ் ஆஃப் டீச்சிங்ஸ்ல நடுவுல இது வருது. இங்க 2, அங்க 2, நடுவுல இது வருது. பட் இது நடுவுல வர்றது மட்டும் இல்ல, அது மிக முக்கியமானது. முக்கியமானது அப்படின்றத விட, அதை கரெக்டா அவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, அதை முக்கியமானதுன்றதை காண்பிக்கிறதுக்காக அதை நடுவுல அவரு பிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறாரு. பட் அதுக்கு போறதுக்கு முன்னாடி அந்த 11, 12ஆம் அதிகாரங்கள்ல நான் போன வாரமே சொன்னது மாதிரி, அவரோடு கூட ஆர்கியூ பண்ற ஒரு கூட்டத்தார் அவர் கொண்டு வராரு. அவருடைய வார்த்தைகளை, அல்லது அவர் சொன்னதை, அவர் செய்ததை அப்படியே ஏற்றுக்கொண்ட ஒரு கூட்டத்தார காமிக்கிறாரு. இன்னொரு கூட்டம் சந்தேகம், அவங்க டவுட் பண்ணாங்க, அந்த கூட்டத்தாரையும் காண்பிக்கிறாரு. எதற்காக இந்த 3 கூட்டத்தாரையும் காண்பிக்கிறார் அப்படின்னு சொன்னா, மத்தேயுவுக்கு எதை காண்பிக்கணும் அப்படின்னு சொன்னா, கடவுள் செயல்படுவார், கடவுள் அவருடைய ஆட்சி இந்த உலகத்திலே கொண்டு வருவார், இந்த உலகத்தை அவர் மீட்க போகிறார் என்கிற எதிர்பார்ப்பு யூதர்களுக்கு இருந்தது. அவர்கள் அவர் எப்படி அதை செய்வார் என்பதை குறித்து பல எண்ணங்களை கொண்டவங்களா இருந்தாங்க. டிஃபரெண்ட் தாட்ஸ் அபவுட் ஹவு காட் இஸ் கோயிங் டு டூ தட். இப்போ மத்தேயு என்ன சொல்றாரு அப்படின்னா, மத்தேயு என்ன சொல்ல, அல்லது என்ன அவரை அதை வாசிக்கிறவங்க புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு விரும்புகிறார் அப்படின்னா, அவர் இயேசு கிறிஸ்து செய்த காரியங்களும் சரி, அவர் போதித்த காரியங்களும் சரி, திஸ் இஸ் வாட் ஆக்சுவலி த கிங்டம் ஆஃப் காட் இஸ். திஸ் இஸ் ஆக்சுவலி வாட் த கிங்டம் ஆஃப் ஹெவன் இஸ். பரலோக ராஜ்யம், கடவுளுடைய ராஜ்யம் அப்படின்றது இதுதான் அப்படின்றத அவரை அவரை வாசிக்கிற அந்த வாசகர்கள், ரீடர்ஸ் புரிந்து கொள்ளணும்ன்றதுதான் அவருடைய நோக்கம். அதனாலதான் அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, 11ஆம் அதிகாரத்துல யோவானுக்கு வருகிற சந்தேகத்தை சொல்றாரு. ஏன்னா இயேசு கிறிஸ்து செய்யறது எல்லாமே டிஃபரெண்டா இருக்குது. யோவானுக்கு கூட, ஜான் த பேப்டிஸ்ட் கூட டவுட் வந்துருச்சு. ஏன்? ஜான் த பேப்டிஸ்ட் ரொம்ப உறுதியா, ரொம்ப அஷ்யூர்டா அந்த அவர் ஞானஸ்தானம் பெற்று கரையேறும் பொழுது பரலோகத்திலிருந்து, வானத்திலிருந்து சத்தம் உண்டாகிறத, அல்லது புறா வடிவத்துல இயேசுவின் மேல் அமர்கிறத கண்டு இவர்தான் அவர் அப்படின்னு சொல்லி சாட்சி கொடுத்தவர். அவருக்கே சந்தேகம் வர்ற அளவுக்கு இருந்துச்சு இயேசு கிறிஸ்து செய்த காரியங்கள். காரணம் என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்து அவர்கள் எதிர்பார்த்தது போல அவர் இல்லை. கடவுளுடைய ஆட்சி அவர் வரும்னு சொல்லி சொன்னது அவங்க எதிர்பார்த்தது போல இல்லை.
ஆனா இதுதான் பரலோக ராஜ்யம் அப்படின்றத மத்திய அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்றாரு. அதனாலதான் முதலாவது அவர் என்ன பண்றாரு அப்படின்னா யோவானுடைய சந்தேகத்தை குறிப்பிடுகிறார். அங்க தெளிவா ஒரு பதில சொல்றாரு. இயேசு கிறிஸ்து சொல்ற பதில அங்க பதிவு செய்யறாரு, எழுதுறாரு. என்ன பதில்? இதான் பரலோக ராஜ்யம். இதுக்குள்ள நுழையணும்னு சொன்னா நம்ம அங்க நான் போன வாரம் எடுத்து காண்பித்த அந்த பகுதியை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். கிங்டம் ஆஃப் ஹெவன் ஹாஸ் பீன் ஃபோர்ஸ்ஃபுல்லி அட்வான்சிங். இதுதான் பரலோக ராஜ்யம். என்னது பரலோக ராஜ்யம்? முடவர் சுகமாகிறது, முடவர் நடக்கிறது, குருடர் பார்வையடைகிறது, தரித்திரருக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. இதுதான் என்னது? பரலோக ராஜ்யம். This is what looks like when the kingdom of heaven comes. கிங்டம் ஆஃப் ஹெவன் வரும் பொழுது ரோமர்களோட சண்டை போடுற காட்சி இல்ல, இஸ்ரவேலர் பெரிய இடத்துல உட்கார்ந்து இருக்கிறது இல்ல. கடவுளுடைய ராஜ்யம் வரும் பொழுது கடவுளுடைய ஆட்சிக்கு உட்பட்ட மக்கள் they will go and heal the world. அவங்க போய் என்ன பண்ணுவாங்க? சுகமளிப்பாங்க உலகத்துக்கு. they will serve the poor, they will preach the good news to the poor. தரித்திரருக்கு சுவிசேஷத்தை அறிவிப்பாங்க. this is what the kingdom of God is. அது இப்ப நடந்துட்டு இருக்குது. எப்ப ஆரம்பிச்சது? அது யோவான் முதலே ஆரம்பிச்சுன்னு சொல்லி ஆண்டவர் அங்க சொல்றாரு. so that has come, that has come, that time has come, but in a different way. அது ரொம்ப வித்தியாசமா வந்திருக்குது. நீங்க எதிர்பார்த்த மாதிரி வரல, பட் இட் ஹாஸ் கம். அதுதான் அவர் அங்க சொல்றாரு. இன்னொன்னு அது எப்படி வருது? பாவிகளோடு பழகிறதுல, பாவிகளோடு கலந்து இருக்கிறதுல. யூதர்கள் ஆயக்காரர், அப்புறம் வேத ஆயக்காரர், டாக்ஸ் கலெக்டர்ஸ், சோ பாவிகள் இவங்களெல்லாம் ஒதுக்கி வச்சிருப்பாங்க, சேர்க்கவே மாட்டாங்க கூட்டத்துல. ஆனா இயேசு என்ன பண்றாரு? அவங்க கூட உட்கார்ந்து சாப்பிடுகிறார். இன்னைக்கு அநேக நேரங்கள்ல கிறிஸ்தவ சபைகள்ல மக்கள் ஏன் வரல, இன்க்ளூடிங் யூத், வாலிபர்கள் ஏன் வரல அப்படின்னு கேட்டா, பொதுவா இன்னைக்குள்ள அநேக சபைகள்ல என்ன மென்டாலிட்டி, என்ன மனநிலை இருக்குது அப்படின்னு சொன்னா, இப்படி இருந்தா, இப்படி இப்படிப்பட்ட ஒரு கிரைட்டீரியாக்குள்ள இருந்தாதான் சபைக்குள்ள இருக்கணும், சபைக்குள்ள வரணும் அப்படின்ற ஒரு ஒரு மென்டாலிட்டி இருக்குது. சின்னஸ ஏற்றுக்கொள்ளுகிற, பாவிகளை, ஆயக்காரரை ஏற்றுக்கொள்கிற ஒரு மனநிலை இல்லை. ஆனா இயேசு கிறிஸ்து அதுக்கு நேர்மாறா இதுதான் கடவுளுடைய ராஜ்யம் அப்படின்னு சொல்லி அவர் அங்க காண்பிக்கிறத பாக்குறோம். அடுத்தது அவரை ஏற்றுக்கொள்ளாத மக்கள் மேல வருகிற நியாய தீர்ப்பையும் அங்க சொல்றாரு. நல்லா புரிஞ்சுக்கணும். பரலோக ராஜ்யம் இது யாருக்கு மெயினா முக்கியமா சொல்லப்பட்டது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த நகரங்களாகிய கோராசின், பெத்சாய்தா, கப்பர்நகும் இவைகளை குறித்துதான் அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா ஆண்டவர் அங்க சொல்ற ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. பரலோக ராஜ்யத்தினுடைய செய்தியையும், பரலோக ராஜ்யம் இயேசு கிறிஸ்து மூலமாய் வருகிறது என்கிற இந்த செய்தியையும், இதுதான் பரலோக ராஜ்யம், திஸ் இஸ் கிங்டம் ஆஃப் ஹெவன் அப்படின்றத அதை நிராகரிக்கிறவர்களுக்கு, எப்படி இயேசு கிறிஸ்து மூலமாய் வர்ற இந்த கிங்டம் ஆஃப் ஹெவனை அன்றைக்கு நிராகரித்தவர்களுக்கு வரக்கூடிய தீர்ப்பு, ஆக்கினை அல்லது ஜட்ஜ்மெண்ட் பயங்கரமா இருக்கும். சோ அதையும் அங்க சொல்றாரு. அது எந்த அளவுக்கு பயங்கரமா இருக்கும் அப்படின்னா, சோதோம், தீரு, சீதோன் இவங்களடா விட பயங்கரமா இருக்கும். அதுதான் நம்ம 24ஆம் வசனம் வரைக்கும் பார்க்கிறோம். அடுத்த பகுதியில ஏற்றுக்கொள்றவங்கள பத்தி சொல்லியிருக்கு. 25, 26, 27 போன வாரம் சொன்னதுதான் நான் திரும்ப சொல்றேன். 26, 27, 28, 29 வசனங்கள்ல ஏற்றுக்கொள்றவங்களுக்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்றாரு. என்ன தெரியுமா? ஆஹ் என்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு என்ன தருவேன்? இளைப்பாறுதல் தருவேன். என்கிட்ட இருந்து கற்றுக்கொள்ளுங்க, என்கிட்ட என் நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்படின்னா இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, இந்த கடவுளுடைய ராஜ்யம், பரலோக ராஜ்யம் என்பது ஏதோ இயேசு கிறிஸ்து மட்டும் கொண்டு வருகிற ஒன்றல்ல. அவர் நம்மை அழைக்கிறார். He calls us to take the yoke along with him. அப்படிதான் என்ன அர்த்தம்? அவரோடு கூட சேர்ந்து இந்த பூமியை புதிதாக்குகிற அந்த திட்டத்துல நம்மளையும் பணி செய்ய, வேலை செய்ய அழைக்கிறார். அந்த வேலையை நம்ம செய்யும் போது நமக்கு என்ன கிடைக்கும் தெரியுமா? We will get rest. நம்ம இளைப்பாறுதல் கிடைக்கும். சண்டை போட போகும்போது இல்ல, நம்மள இதுவரைக்கும் ரோமர்கள் நம்மை
அடிமைகளாக இருக்கிறாங்க. நான் அவன் சொல்றதை கேட்க மாட்டேன், நான் அவனை எதிர்த்து போராடுவேன் அப்படின்னு சொல்றதுனால அல்ல. அப்படி சொன்னீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் தெரியுமா? இயேசு சொல்றாரு, சோதோம் கொமோரா கூட வானத்துல இருந்து அக்னி வந்து அவங்க இறந்து போனா ஒரே ஒரே நேரத்துல நடந்து முடிஞ்சிருச்சு. சோதோம் கொமோரா பாத்தீங்கன்னா வானத்துல இருந்து அக்னி இறங்குச்சு. தே டர்ன்ட் இன்டு டஸ்ட், சல்பர் எல்லாம் வந்து ஆஷஸா மாறிட்டாங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு நேரத்துக்குள்ள. ஆனா இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த ராஜ்யத்தினுடைய இந்த நற்செய்திய, இந்த ராஜ்யத்தினுடைய அந்த வரவை விசுவாசிக்காத, அதை ஏற்றுக்கொள்ளாத, அதை நிராகரித்தவங்களுடைய நிலைமை என்ன ஆச்சு தெரியுமா? அவங்க ரோமர்களோடு கலகம் பண்ண போனாங்க. ஏன் கலகம் பண்ண போனாங்க? இயேசுவும் அவங்க நம்பல. இயேசு கிறிஸ்து மூலமா ராஜ்யம் வந்து விட்டதுன்னு சொல்லி நம்பல. அன்னைக்கு அவங்களோடு கூட அவங்கள்ட்ட வந்து தங்களை கள்ள கிறிஸ்துக்களாகவும் கள்ள மேசியாக்களாகவும் சொன்னவங்கள, அவங்கதான் உண்மையான மெசியான்னு நம்பி ரோமர்களோடு கூட சண்டையிட போறாங்க. அண்ட் ஏடி 70ல அவங்க மிக பரிதாபமான மரணத்திற்குள்ளாக்கப்பட்டார்கள். அதுதான் அன்று குறிப்பிடுகிறார். ஆனா என்ன பின்பற்ற நீங்க யார்? அவங்க பாலகர். அவங்க பெரிய படித்தவங்க கிடையாது. 25 பாக்குறோம். ஆண்டவர் பிதாவை நோக்கி அதனாலதான் சொல்றாரு. அவரை பின்பற்றவங்க யார் தெரியுமா? தே ஆர் லிட்டில் சில்ட்ரன். அவங்க பெரிய இன்டெலெக்சுவல்ஸ் கிடையாது. பெரிய வேதத்தை கற்றுக்கொண்டவங்க கிடையாது. நியாய பிரமாணிகர்கள் கிடையாது. இவர் நாட் வெரி என்னது லா டீச்சர்ஸ் ஆஃப் த லா கிடையாது. பட் அவங்கள பார்த்து ஆண்டு சொல்ற, வாங்க ஏன் கூட சேர்ந்து இந்த புதிய படைப்பை, நியூ கிரியேஷனை உருவாக்குற, கடவுளுடைய ஆட்சியை இந்த உலகத்துல கொண்டு வருகிற இந்த பணியில நீங்க என்ன பண்ணுங்க, என்னோடு கூட ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு என்ன கொடுப்பேன்? இளைப்பாறுதல் கொடுப்பேன். ஏன்னா எனக்கு யோக் எப்படி இருக்குது? ஈஸியா இருக்குது. அண்ட் மை பர்டன் இஸ் லைட். சோ இந்த பாரம் அது லெகுவா இருக்கும். என்னுடைய நுகம் என்னது? அது மெதுவாயும் என் சுமை லெகுவாயும் இருக்கும். அருமையானவர்களே, ஒரு விஷயத்தை நம்ம புரிந்து கொள்ளணும். இயேசு நம்மை அவரோடு கூட சேர்ந்து இந்த பணியில ஈடுபடும்படி அழைக்கிறார். இந்த பணியை நம்ம செய்யும் பொழுது அது நமக்கு லெகுவா இருக்கும். அது நுகம்தான். ஆனா கடினமான நுகம் இல்ல. ரோமர்கள் வைத்த நுகம் பயங்கரமான நுகம். இன்னைக்கு நம்ம எவ்வளவோ நிறைய ப்ரிவிலேஜஸ் இன்னைக்கு கிறிஸ்தவத்தின் மூலமாய், கிறிஸ்தவம் அப்படின்னு நான் சொல்றதை காட்டிலும் நம்ம இன்னைக்கு படித்து கொண்டிருக்கிற இந்த பைபிள் ஸ்டடியினுடைய டேர்ம்ஸ் படி பார்த்தா, கடவுளுடைய ராஜ்யம் இந்த பூமிக்கு வந்ததுனால் இன்னைக்கு நம்ம நிறைய ஆசீர்வாதங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு நமக்கு இருக்கிற கல்வி, நமக்கு இருக்கிற அரசியல், நமக்கு இருக்கிற பொருளாதாரம், ஒருவேளை நம்ம சில இடங்கள்ல சில நாடுகள்ல இது இல்லைன்றது உண்மைதான். சில இடங்கள்ல இன்னும் பாதிக்கப்பட்டவங்க, இதை அனுபவிக்காத நிறைய பேர் இருக்கிறாங்க. பட் இன்னைக்கு நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். இதுக்கு எல்லாம் காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து மூலமாய் வந்த இறையரசு. அதனாலதான் நான் திரும்ப திரும்ப உங்களுக்கு சொல்றேன், கிறிஸ்டியானிட்டிய நீங்க எப்படி பார்க்கணும் அப்படின்னா, ஒரு ரிலிஜியனா பாக்குறத விடவும், மத்தேயு பார்த்தது மாதிரி, மார்க்கு பார்த்தது மாதிரி, அப்போஸ்தலர் பார்த்த மாதிரி, இட் இஸ் கம்மிங் ஆஃப் காட்ஸ் கிங்டம். அது தேவனுடைய ராஜ்யத்தின் வரவாக, வருகையாக நம்ம அதை பார்க்கணும். அதை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இட் ஹஸ் பிளஸ்ட் சோ மெனி மில்லியன்ஸ் ஆல் ஓவர் த வேர்ல்டு. இன்னைக்கு அதனாலதான் நம்மளால புஸ்தகங்கள் எழுத முடியுது. ஒரு டாம் ஹாலாண்டால் எழுத முடிகிறது. என்னது? டொமினியன் அப்படின்னு சொல்லி எழுதுறாரு. என்ன புக்கு? கிறிஸ்தவம் எப்படி வெஸ்ட ஷேப் பண்ணுச்சுன்னு சொல்லி. த புக் தட் சேஞ்ச் த வேர்ல்ட் அப்படின்னு சொல்லி எழுத முடிகிறது. திஸ் புக் சேஞ்ச் எவ்ரி திங் எழுத முடியுது. ஏன்? கிறிஸ்தவத்தினுடைய வரவு அது கடவுளுடைய ஆட்சியினுடைய வரவு. கிறிஸ்தவனுடைய வரவு இட்ஸ் த கமிங் ஆஃப் த கிங்டம் ஆஃப் ஹெவன். பரலோக ராஜ்யத்தினுடைய வரவு. அது எப்படி வருது? அது அவருடைய பிள்ளைகள் அவரோடு கூட சேர்ந்து பணி செய்கிறதுக்கு மூலமாய் வருகிறது. அதனாலதான் ஆண்டு சொல்றாரு, ரோமர்களால நீங்க வருத்தப்பட்டு பாரம் சுமந்துட்டு இருக்கிறீங்க, என்கிட்ட வாங்க, ஐ வில் கிவ் ஒன் அதர் ஒர்க். மேபி ரத்த சாட்சிகளா மறிக்கிற அளவு கூட இருக்கலாம். பட் ஏன் ரத்த சாட்சிகளா மறித்தவர்கள் கூட கடவுளுடைய இந்த நற்செய்தியை பறைசாட்டினவங்க ரத்த சாட்சிகளா மறித்தாங்க. ஆனா சந்தோஷத்தோடு மறித்தாங்க. இளைப்பாறுதலோடு மறித்தாங்க. அவங்களுடைய சந்தோஷத்தை பார்த்து ரோமர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். பாலிகார்ப் வந்து அங்க போய் நிற்கும் பொழுது, மறுதலின்னு சொல்லும் பொழுது தைரியமா அவன் சொல்றான், 83 வருஷம் நான் இந்த ராஜாவை, ஐ ஹவ் சர்வ்ட் திஸ் கிங், அவர் எனக்கு எந்த தீங்கும் செய்ததில்லை, நான் எப்படி மறுதளிப்பேன்? வயசானவர் நீரு, உங்க வயசாயிடுச்சு, நீ மறுதளிச்சிரும், இந்த கொடூரமான மரணத்தை நீர் எதுக்கு அனுபவிக்கணும்னு சொல்லும் பொழுது பாலிகார்ப் சொன்ன வார்த்தைகள் இவைகள். காரணம் என்ன? த ரெஸ்ட் வித்இன் தேர் ஹார்ட்ஸ். அவங்களுடைய இருதயத்திற்குள் இருந்த அந்த இளைப்பாறுதல். அந்த இளைப்பாறுதல் நமக்கு கிடைக்கணும்னா
நம்ம கடவுளோடு கூட சேர்ந்து பணி செய்யணும். அடுத்தது குற்றம் சாட்டுகிற பரிசேயர் 12ஆம் அதிகாரத்துல அவங்க என்ன சொல்றாங்க? சாப் சாப் சாபத்தை பத்தி, ஓய்வு நாளை பத்தி குற்றம் சாட்டுறாங்க. அது ரொம்ப தெளிவா சொல்றாரு. ஒரு விஷயத்த நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக அப்படின்னு 5ஆம் அதிகாரத்துல நம்ம பார்த்தோம். விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்திலே அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்றுன்னு சொல்லி விபச்சாரத்தை பத்தினா அதுவும் எங்கதான் இருக்குது? 10 கட்டளைகள் ஒன்றுதான். விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக அப்படின்றது 10 கட்டளைகள்ல ஒண்ணுதான். அதே 10 கட்டளைகள்ல ஒண்ணுதான் ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிப்பாயாக அப்படின்றதும். ஆனா ஆண்டவர் இங்க என்ன அவங்களுக்கு சொல்ல வர்றாரு அப்படின்னா, கடவுளுடைய ராஜ்யத்துல அல்லது ஓய்வு நாள் கொடுக்கப்பட்ட நோக்கம் என்ன அப்படின்னா, நீங்க நினைக்கிறது மாதிரி என்ன கிடையாது. ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிப்பாயாக அப்படின்னா நன்மை செய்கிறாம இருக்கிறது கிடையாது. உண்மையான சாபத் இது கரெக்டா நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நல்ல அழகா, அதாவது நம்ம இதை பார்க்கணும்னா பார்த்துக்கிட்டே இருக்கலாம், நிறைய நாள் படிச்சுக்கிட்டே இருக்கலாம். ஏன் அப்படின்னா நமக்கு நிறைய நேரம் தோணும், ஏன் மத்தேயு 12ஆம் அதிகாரத்துல திடீர்னு சாபத்தை கொண்டு வராரு, அல்லது ஏன் சாபத்துக்கான இந்த இன்சிடென்ட் அடுத்தது வருது அப்படின்னா, அதுக்கு முந்தின வசனத்துலதான் இயேசு கிறிஸ்து என்ன சொல்லி முடிக்கிறாரு? நான் உங்களுக்கு என்ன கொடுப்பேன்? இளைப்பாறுதல் தருவேன். சாபத்துனா என்னது? இட் இஸ் த ரெஸ்டிங் டே. ஏ தேவன் ஓய்ந்திருந்தார். தேவன் ஓய்ந்திருந்தார். அதனால நீ ஓய்வு நாளை பரிசுத்தமா ஆசரிக்கணும். இப்போ இயேசு கிறிஸ்து சொல்றாரு, அந்த ஓய்வு என்னது? வாட் இஸ் தட் ரெஸ்ட்? இட் இஸ் டேக்கிங் மை யோக். எனக்கு பின்னாடி நான் உங்களுக்கு தர்ற இளைப்பாறுதலை பெற்றுக்கொண்டு ஏன் கூட சேர்ந்து பணி. யோக்குனா உங்களுக்கு புரியும், அது அவங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும், நமக்கும் புரியும். ஒரு பக்கம் அவ என் நுகத்தைன்னா என்ன அர்த்தம்? அவரு ஒரு பக்கம் ஒரு மாடு என்ன பண்ணப்பட்டிருக்கும், அதுக்கு அதுக்கு அந்த நுகம் அதுக்கு ஒரு பக்கம் வைக்கப்பட்டிருக்கும். இன்னொரு பக்கம் யாரு? இன்னொரு மாடு. என் நுகம் அப்படின்னா ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு கூட நீங்க ஷேர் பண்ணுங்க. யூ ஷேர் வித் மீ திஸ் யோக். யூ ஷேர் வித் மீ இன் மை சஃபரிங்ஸ். யூ ஷேர் வித் மீ இன் மை burden ஃபார் திஸ் வேர்ல்டு. யூ ஷேர் வித் மீ இன் த ஒர்க் ஆஃப் ரினியூவிங் திஸ் கிரியேஷன். இந்த உலகத்தை புதிதாக்குகிற, இந்த படைப்பை புதிதாக்குகிற அந்த அந்த பணியிலே நீங்க என்னோடு கூட என்ன பண்ணுங்க? சேர்ந்து கொள்ளுங்கள். அதான் அதுக்கு அர்த்தம். அப்படிதான் இளைப்பாறுதல். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த இளைப்பாறுதல் என்ன? அந்த இளைப்பாறுதல் தான் என்னது? உண்மையான என்னது? சாபத். தட் இஸ் த ட்ரூ சாபத். அப்போ அடுத்த அதிகாரத்துல உடனே மத்தேயு என்ன குறிப்பிடுகிறாரு? அங்க நடக்குது, வர்றாங்க, சாப்பிடுறாங்க, என்ன பண்றாங்க? பசியா இருக்கிறாங்க, சாப்பிடுறாங்க. பட் பரிசேயர் உடனே என்ன பண்றாங்க? அவர்ட்ட குற்றம் சாட்டுறாங்க, செய்யக்கூடாத செய்யறாங்க அப்படின்னு சொன்ன உடனே இயேசு என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க வேத வாக்கியத்தை எடுத்து வாசிச்சு பாருங்க. தாவீது என்ன பண்ணான்னு வாசிச்சு பாருங்க. ஆசாரியர்கள் மட்டுமே சாப்பிடக்கூடிய அந்த என்னது அப்பத்தை, சமூக தப்பத்தை அவங்க சாப்பிட இல்லையா? அதே மாதிரி அதாவது ஓய்வு நாள் அன்னைக்கு 5ஆம் வசனத்துல ஆசாரியர்கள் அவங்க 5ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஆஹ் ஓய்வு நாட்களில் ஆசாரியர்கள் தேவாலயத்தில் ஓய்ந்திராமல் ஓய்வு நாளை விலை நாளாக்கினாலும் குற்றமில்லாது இருக்கிறார்கள் என்று நீங்கள் வேதத்தில் வாசிக்கவில்லையா? எதுக்காக ஆண்டு இதெல்லாம் எடுத்து காண்பிக்கிறார் அப்படின்னா, ஒரு இதுக்குள்ள நம்ம இன்னும் டீப்பா பார்த்தோம் அப்படின்னா, அந்த ஸ்கிரிப்சர்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ற அண்டர்ஸ்டாண்டிங் அவர் மாத்துறாரு. எப்ப ஓய்வு நாள பரிசுத்தமா ஆசரிக்காதன்னு சொன்ன அதே ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாரு? ஆசாரியர்கள் என்ன பண்ணாலும் தப்பில்ல. ஓய்வு நாள் அன்னைக்கு அவங்க என்ன பண்ணாலும் அந்த ஆலயத்துல வேலை நாள் ஆக்கினாலும் அது என்ன கிடையாது? குற்றம் இல்லாது இருக்கிறார்கள் என்று வேதத்துல, அதே வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஓய்வு நாள கடவுள் கொடுத்ததுக்கான பர்பஸ் வேற. வேலை செய்யாம இருக்கணும்ன்றதுக்காகவோ இன்னைக்கும் நிறைய பேர் உண்டு. செவன்த் டே அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த செவன்த் டே அன்னைக்கு கண்டிப்பா அதை ஆசரிச்சாதான் நம்ம பரலோகத்துக்கு போவோம்னு சொல்லக்கூடியவங்களும் சொல்லக்கூடிய கூட்டத்தாரும் இருக்கிறாங்க. சோ இந்த செவன்த் டே அப்படின்றது ஏன்னா அது செவன்த் டேன்றது சாட்டர்டே, 7ஆம் நாள். அது ஓய்வு நாள், கண்டிப்பா ஆசரிக்கணும். நம்ம கிறிஸ்டியன்ஸா இருந்தா மட்டும் போதாது, இதையும் செய்யணும். ஆனா ஆண்டவர் இங்க பாருங்க, பர்பஸ்ஃபுல்லா செய்யற காரியத்தை பாருங்க. ஆண்டவர் ரொம்ப தெளிவா சொல்றாரு. ஓய்வு நாள் எதுக்காக கொடுக்கப்பட்டது கிடையாது அப்படின்னா,
மனுஷனுக்கா ஓய்வு நாளுக்காக மனுஷன் உண்டாக்கப்படல, மனுஷனுக்காக தான் ஓய்வு நாள். So, ஆண்டவர் விரும்புகிறது என்ன அப்படின்னு சொன்னா, அவருடைய பிரைமரி, அவருடைய முதன்மையான நோக்கத்துல யார் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டா அது மனிதன். அதனாலதான் நம்ம அங்க பாக்குறோம். ஒண்ணு, ஆண்டவர் அங்க சொல்லிட்டு என்ன சொல்றாரு அப்படின்னா 8வது வசனத்துல, ஃபார் த சன் ஆஃப் மேன் இஸ் லார்ட் ஆஃப் த சாபத். மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கும் எப்படி இருக்கிறாரு, ஆண்டவராய் இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது உடனே மத்திய அடுத்த சந்தர்ப்பத்தை, அப்கோர்ஸ் இயேசு கிறிஸ்துவும் அது அப்படிதான் நடக்குது. அவருடைய வாழ்க்கையில அந்த இன்சிடென்ட்ஸ் அப்படிதான் வரிசையா நடக்குது. ஒரு அதே நாள்ல உஜபாலயத்துல போய் வேணும்னே அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு முட முடமான கையுடையவனா இருந்த, சூம்பின கையுடைய ஒருத்தனை அவர் சுகமா கிழிக்கிறார். அதுக்கு அவங்க திரும்ப கொஸ்டின் கேட்கிறாங்க, குற்றப்படுத்துறாங்க. ஆண்டவர் கேட்கிறாரு, நீங்க ஒரு ஆடோ ஒரு மாடோ கீழே விழுந்தா நீங்க தூக்கி விட மாட்டீங்களா? 12ஆம் வசனத்துல ரொம்ப தெளிவா சொல்றாரு, ஹவு மச் மோர் வேல்யூபிள் இஸ் a man than a sheep. ஆட்டை பார்க்கிலும் மனுஷனானவன் எவ்வளவோ விசேஷித்தவனா இருக்கிறான். அதனால ஓய்வு நாள்ல நன்மை செய்வது நியாயம்தான். சோ நல்ல கவனிங்க, ஆண்டவர் எங்க கொண்டு வராருன்னு பாருங்க. பலியே அல்ல, எதை விரும்புகிறேன், இரக்கத்தையே விரும்புகிறேன். நிறைய நேரம் நம்ம கடவுளுடைய ராஜ்யம் அப்படின்றது ஏதோ சண்டே போய் வர்ஷிப் பண்றது கண்டிப்பா அவசியம். ஆனா வர்ஷிப் அலோன் இஸ் நாட் கிங்டம் ஆஃப் ஹெவன். வாட் இஸ் கிங்டம் ஆஃப் காட்? டூயிங் குட். மேனுக்கு அவனுக்குள்ள ஒர்த்த கொடுக்கிறது. இட் இஸ் நாட் அப்சர்விங் த ரிலிஜியஸ் டேஸ், ரிலிஜியஸ் ரைட்ஸ் அப்சர்வ் பண்றது கிடையாது. அது நிறைய நேரம் நம்ம நினைக்கிறோம், சர்ச்சுக்கு ஒழுங்கா போயிட்டா, இல்லாட்டி சர்ச்சில் உள்ள சில ரிச்சுவல்ஸ் நம்ம பண்ணிட்டா அதுதான் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா அது தேவைதான். சில இடங்கள்ல நம்ம அது கண்டிப்பா ஒழுங்காகவும் கிரமமாகவும் செய்ய வேண்டியது அவசியம். ஆனா அதே நேரத்துல முக்கியமா கடவுளுடைய ராஜ்யம் அப்படின்றது இன்னைக்கு கூட நிறைய கிறிஸ்டியன்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சண்டே ஆனா நாங்க வேற எதுவும் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்கிறது நல்லது. அது வெல் அண்ட் குட். நம்முடைய பிசிக்கு, நம்முடைய பாடிக்கு, நம்முடைய இதுக்கு எல்லாமே ரெஸ்ட் தேவைதான், இல்லைன்னு சொல்லலாம். ஆனாலும் வென் ஒரு மனுஷன் அன்னைக்கு அன்னைக்கு ஹீலிங் தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு மனுஷனுக்கு அன்னைக்கு ஆறுதல் தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்க, ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா அவனுக்கு செய்யறது ரொம்ப முக்கியம். நீ ஓய்வு நாள் அப்சர்வ் பண்றதை விட அவனுக்கு செய்யப்படுறது முக்கியம். நீ ஆட கூட நீ தூக்கி விடுற, ஆனா சுரும்பின கையோட மனுஷன் என்னைய தூக்குனதுக்காக, நான் சோமாக்குனதுக்காக என்னை குற்றம் சாட்டுறா. நீ நிறைய டாக்டர்ஸ் இருப்பாங்க, சண்டே ஆனா சர்ச்சுக்கு போய் ஒரு ஒரு பேஷண்ட் சிக்கா இருப்பாங்க, சீரியஸா இருப்பாங்க, நினைப்பாங்க நான் சண்டே சர்வீஸுக்கு போகலன்னா என்ன ஆயிடும், எனக்கு மேல குற்றம் வந்துரும் அப்படின்னு சொல்லி. பட் ஆண்டவர் சொல்றாரு, இட் இஸ் என்னது, ஹீலிங் தட் மேன். அதுதான் முக்கியம். அதுதான் நன்மை செய்யறது முக்கியம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அங்க சொல்றாரு. இப்படியே ஆண்டவர் சொல்லிட்டு அடுத்தது மத்திய அங்க என்ன கோட் பண்றாரு அப்படின்னா, இதெல்லாம் நடக்குது, அநேகரை அவர் சுகம் அளிக்கிறார். இது எதுக்காக அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்துவை குறித்து ஏசாயா சொன்ன தீர்க்க தரிசனம் 12ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல இயேசு கிறிஸ்துவை குறித்து இயேசு கிறிஸ்துவை குறித்து ஏசாயா சொன்ன தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதல் அது அப்படின்னு சொல்றாரு. நிறைய நேரம் அநேகர் அப்படி அந்த தீர்க்க தரிசனங்கள்லாம் நிறைவேறதுக்கு நம்ம இன்னும் காத்திருக்கணும்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இன்னும் ஒரு இறுதி காலம் ஒண்ணு வரும், இன்னும் ஒரு 1000 வருஷ அரசாட்சி ஒண்ணு வரும், அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனா நல்லா கவனிச்சு பாருங்க, இந்த நான் போன வாரமே எடுத்து காண்பித்தேன், நீங்க அதை எடுத்து பார்த்திருப்பீங்கன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஏசாயா 42ஆம் அதிகாரம் 1-4 வரை உள்ள வசனங்கள். அந்த 42ஆம் அதிகாரம் முழுவதும் வாசிச்சு பார்த்தா மெஸ்ஸியா ஆட்சி பண்ணும் பொழுது எப்படி இருக்கும், கடவுள் ஆட்சி பண்ணும் பொழுது, கடவுளுடைய தீர்க்க வாக்கு தத்தத்தின்படி தாவீதின் குமாரனாகிய அந்த மெசாயா ஆட்சி செய்யும் பொழுது இந்த உலகம் எப்படி இருக்கும் அப்படின்றதுதான் அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. அத மத்தேயு என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா நல்லா கவனிச்சு பாருங்க. 17ஆம் வசனத்துல ரொம்ப தெளிவா சொல்றாரு. 12ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா, உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அவர் என்ன சொன்னாரு, அவர் உரைத்தது என்னது? ஏசாயா 42 1-4 வரைக்கும் வாசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, 1-4 வரைக்கும் இல்ல, அது முழுவதுமே நம்ம வாசிச்சு பார்க்கலாம்.
அதே வசனத்தை தான் அங்க கோட் பண்றாரு. என்ன சொல்றாரு? ஆதரிக்கிறேன் தாசன், நான் தெரிந்து கொண்டவரும் என் ஆத்துமாவுக்கு பிரியமானவரும் இவரே. அதே தான் சொல்றாரு ஏசாயா 42ஆம் அதிகாரத்துல. அவர் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எறிகிற திரியை அணையாமலும். வெரி ஸ்பெசிபிக் பேசேஜ் அபவுட் ஜீசஸ் கிரைஸ்ட். கடவுளுடைய ராஜ்யம்னா எப்படி இருக்கும்? ரோமர் ராஜ்யம் எப்படி இருக்கும்? இந்த உலகத்தினுடைய ராஜ்யங்கள்லாம் எப்படி இருக்கும்? யாரு நெறிஞ்ச நாணலா இருக்கிறாங்களோ, யாரு மங்கி எறிகிற திரியோ அவங்களை என்ன பண்ணுவாங்க? அணைச்சு போடுவாங்க. ஏன்னா சார்ல்ஸ் டார்வின் தியரின் படியே என்னதுதான், ஒன்லி த ஃபிட்டஸ்ட் ஷுட் என்னது சர்வை, இல்லையா? ஃபிட்டஸ்ட் தான் சர்வைவ் ஆகணும். ஃபிட் இல்லாம இருக்கிறவங்க, வீக்கா இருக்கிறவங்க, இல்லாட்டா என்ன சொல்றது, ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்க தான் என்ன பண்ணணும்? சர்வைவ் ஆகணும். வீக்கா இருக்கிறவங்க என்ன பண்ணணும்? அவங்க இருக்கக்கூடாது. இன்னைக்கு இந்தியாவிலும் கூட அப்படிப்பட்ட ஒரு கோட்பாடு தான் பெருகிட்டு இருக்குது. என்ன கோட்பாடு? ஒருத்தன் வீக்கா இருக்கானா, ஒருத்தன் புவரா இருக்கிறானா, அவன் சிக்கா இருக்கிறானா, அவன் செத்து போட்டோம், அவன் அழிந்து போகட்டும், அவன் முன்னேறணும்னு என்ன அவசியம் இருக்குது? எதுக்கு அவனுக்கு ரிசர்வேஷனை கொடுக்கணும்? எதுக்கு அவனுக்கு முன்னேற்றத்துக்கு முயற்சிகளை எடுக்கணும்? லெட் ஹிம் டை. ஆனா கடவுளுடைய ராஜ்யம் என்ன தெரியுமா? நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எரிகிற திரியை அணையாமலும். புரியும்னு நினைக்கிறேன், இல்லையா? அது கொஞ்சம் எரிஞ்சிட்டு இருக்குது. என்னத்துக்குப்பா இது மங்கி எரிஞ்சிட்டு இருக்கு? இது யூஸே இல்ல. அது வெளிச்சமும் கொடுக்கல, அது லைட்டு கொடுக்கல, எண்ணெயே வேஸ்ட் பண்ணிட்டு இருக்குது. நிறைய பேருடைய வாழ்க்கை அப்படிதான் இருக்கும், இல்லையா? நிறைய பேருடைய நிறைய சமுதாயங்கள் அப்படிதான் இருக்குது. ஆனா ஆண்டவர் ஏசாயா சொல்றாரு, அவர் யார், எப்படிப்பட்டவர்? அவங்களை அணையாமல் இருக்கிறவர். அதுக்கு பதிலா அவர் என்ன பண்ணுவாரு? நியாயத்தை பூமியிலே நிலைப்படுத்தும் மட்டும் இலக்கரிப்பதும் இல்லை, பதறுவதும் இல்லை. வெரி பியூட்டிஃபுல் பாசேஜ். அவர் ஜஸ்டிஸ் கொடுக்கிற வரைக்கும் அவர் என்ன பண்ண மாட்டாராம்? சும்மா இருக்க மாட்டாராம். அவருடைய வேதத்துக்கு யாரு காத்திருப்பா? தீவுகள் காத்திருக்கும். அவர் சொல்லுகிற அந்த வேதத்துக்கு அது ரொம்ப முக்கியமான பகுதி. ஒருவேளை நான் போன வாரம் இத ரொம்ப டீப்பா சொல்லல, அதனாலதான் நான் திரும்ப சொல்றேன். ஏன்னா இதுல தேர் ஆர் வெரி டீப்பர் திங்ஸ் இன்சைட் திஸ் பேசேஜஸ். அவருடைய வேதத்துக்கு என்ன காத்திருக்குமா? தீவுகள் காத்திருக்குமா? இன்னைக்கு நம்ம மற்றவங்களுக்கு அல்லது இந்த வேதத்தை மற்றவங்களுக்கு போதிக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்குது. ஏன்னா ஐலண்ட்ஸ் ஆர் வெயிட்டிங் ஃபார் திஸ், என்னது, வேதத்துக்கு. எதுக்காக? பிப்ளிக்கல் வேர்ல்ட் வியூக்காக, கிறிஸ்டியன் வேர்ல்ட் வியூக்காக. இதுதான் மிஷனரி சேலஞ்ச், இதுதான் மிஷனரி சவால். என்னது? பைபிள் ஷேப்டு கல்ச்சர்ஸ் உருவாக்குறது. நிறைய நேரம் மிஷனரி ஒர்க்னா இன்னைக்கு வெறும் ஆத்துமாக்களை பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிற ஒர்க்கா மாறி போயிடுச்சு. ஆக்சுவலா மிஷனரி ஒர்க் அப்படின்றது என்னது? பைபிள் ஷேப்டு கல்ச்சர்ஸ் உருவாக்குறது, பைபிள் ஷேப்டு நேஷன்ஸ் உருவாக்குறது, பைபிளால டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணப்பட்ட சொசைட்டிஸை உண்டாக்குறது. இன்னைக்கு நம்ம ரொம்ப நம்முடைய அஹ், ஊழியத்தை, நம்முடைய மிஷனரி பணியை, நம்முடைய தேவனுடைய ராஜ்ய பணியை நேரோ ஆக்கிட்டோம். காரணம் என்ன? கடவுள் நமக்கு நம்ம என்ன செய்ய வந்தாருன்றதே நம்ம மாத்திட்டோம், இல்லையா? அதுதான் நம்முடைய பிரச்சனை. சோ அந்த ஏசாயா 42ஆம் அதிகாரம் முழுசும் வாசிச்சு பாருங்க. அந்த குருடருடைய கண்களை திறக்கிறதுக்கு, கட்டுண்டவர்களை விடுதலை ஆக்குறதுக்கு அங்க ஆண்டவர் சொல்றாரு. அந்த அதுக்கு பின்னாடி உள்ள பகுதியில நான் என்ன செய்ய போறேன்? 9ஆம் வசனத்துல, 42:9, புதியவைகளையும் நானே அறிவிக்கிறேன், அவைகள் தோன்றாதற்கு முன்னே நான் என்ன செய்யறேன்? சொல்லுகிறேன். சமுத்திரத்தில் யாத்திரை பண்ணுகிறவர்களே, அதில் உள்ளவைகளே, தீவுகளே, கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்கள், பூமியின் கடையாந்திரத்திலிருந்து அப்படியே துதியை பாடுங்கள். சோ இதெல்லாம் மத்த என்ன சொல்றாரு? உங்கள் கண்கள் காண நிறைவேறிச்சு. இல்லாவிட்டால் இந்த வசனங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்து அவங்கள ஹீல் பண்ண பொழுது, அவங்கள சுகமளித்த பொழுது நிறைவேறி விட்டது. இன்னைக்கும் அது நிறைவேறி கொண்டே இருக்கிறது. என்னது? கடவுளுடைய ராஜ்யத்தினுடைய இந்த பணி. எங்கெங்கெல்லாம் மக்கள் ஹீலிங் நடக்குதோ, மேபி அது இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அற்புத சுகமா இருக்கலாம், அல்லது அது மருத்துவத்தின் மூலமாக நடக்கிற சுகமா இருக்கலாம். wherever there is healing, அங்கே அங்கே தேவனுடைய ராஜ்யம் இருக்கிறது. சரி, அடுத்தது பிசாசுகளால் பிடிக்கப்பட்டவனை கொண்டு வர்றாங்க. அங்க ஆண்டவர் அவனை துரத்துகிறார். இதை குறித்து நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அதனால அதுக்கு நேராக போகவில்லை. அடுத்தது கடைசியா அந்த 12ஆம் அதிகாரத்தில் 38ஆம் வசனத்திலிருந்து அங்க யோனாவை குறித்து ஒரு காரியத்தை அங்க சொல்றத பாக்குறோம். அதை மாத்திரம் சொல்லி நம்ம அடுத்த பகுதிக்கு நேரா நம்ம கடந்து போகலாம். சோ மத்திய 12ஆம் அதிகாரத்தின் இந்த 38ஆம் வசனத்துல அடையாளத்தை கேட்கிறாங்க. ஏற்கனவே நான் சொன்னது மாதிரி இந்த ரெண்டு அதிகாரங்கள்லயுமே ஒரு கூட்டம் சந்தேகப்படுறாங்க. முக்கியமா ஜான் த பேப்டிஸ்ட், யோவான் ஸ்நானகன். ஒரு கூட்டம் ஏற்றுக்கொள்றாங்க அவருடைய ராஜ்யத்துல செய்திய.
ஒரு கூட்டம் ரிஜெக்ட் பண்றாங்க, குற்றப்படுத்துறாங்க, அவரை அதை கிரிட்டிசைஸ் பண்றாங்க, பரிசேயர் இவங்க எல்லாம். அதுல முக்கியமா வேத பாரகர் பரிசேயர் ஒரு குரூப் என்ன வந்து கேக்குறாங்க அப்படின்னா, ஒரு அடையாளத்தை காண விரும்புகிறோம். ஆண்டவர் ரொம்ப அழகா அங்க சொல்றாரு 39ஆம் வசனத்துல, இந்த பொல்லாத விபசார சந்ததியார் அடையாளத்தை தேடுகிறார்கள். இந்த பொல்லாத விபசார சந்ததியார் அடையாளத்தை தேடுகிறார்கள். he is speaking very particular about that generation. நல்லா புரிஞ்சுக்கணும் இத. நிறைய நேரம் இந்த இந்த ஜெனரேஷன் அப்படின்றது நம்ம சரியா புரிஞ்சுக்காததுனால வர்ற குழப்பங்களும் நிறைய இருக்குது. இந்த சந்ததியார் அப்படின்னு சொல்லி அங்க ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்றாரு. யாருக்கு அடையாளமா கொடுக்குறாரு அப்படின்னா, யோனாவை அடையாளமா கொடுக்குறாரு. யோனா இரவும் பகலும் 3 நாள் ஒரு பெரிய மீனின் வயிற்றில் இருந்தது போல, மனுஷகுமாரனும் இரவும் பகலும் 3 நாள் பூமியின் இருதயத்தில் இருப்பார். யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு நினிவே பட்டணத்தார் மனம் திரும்பினார்கள். இதோ யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். ஆதலால் நியாய தீர்ப்பு நாளிலே நினிவே பட்டணத்தார் இந்த சந்ததியாரோடு எழுந்து நின்று இவர்கள் மேல் குற்றம் சுமத்துவார்கள். அடுத்தது சாலமோனை குறித்து சொல்றாரு 42ஆம் வசனத்துல. தென் தேசத்து ராஜஸ்திரி பூமியின் எல்லைகளிலிருந்து சாலமோனுடைய ஞானத்தை கேட்க வந்தாள். இதோ சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். ஆதலால் நியாய தீர்ப்பு நாளிலே அந்த ராஜஸ்திரி இந்த சந்ததியாரோடு எழுந்து நின்று இவர்கள் மேல் குற்றம் சுமத்துவாள். முதலாவது இந்த 4 வசனங்களையும் நம்ம பார்ப்போம். 39, 40, 41, 42. ஒரு அடையாளத்தை கேட்கிறாங்க. யூதர்கள் எப்பவுமே என்ன கேட்பாங்க அப்படின்னா சைன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதனாலதான் நான் திரும்பவும் சொல்றேன், இயேசு கிறிஸ்து செய்த நிறைய அற்புதங்கள் வந்து தே ஆர் சைன்ஸ். இதை நம்ம இன்னைக்கு நடந்துகிட்டே இருக்கணும்னு எதிர்பார்க்கிறது ஒரு பக்கம் நடக்குது, ஆனா எப்பவும் நடக்காது. இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். சில நேரம் இன்னைக்கு ஆண்டவர் சயின்ஸ்னால அடையாளங்கள்னால ப்ரூவ் பண்றாரு. இங்க இவ்வளவு அவர் அற்புதங்கள் எல்லாம் செஞ்சதுக்கு அப்புறமா அவங்க என்ன கேட்கிறாங்கன்னா, இன்னும் எங்களுக்கு அடையாளம் வேணும், சைன் வேணும் அப்படின்னு கேட்கிறாங்க. அப்போ இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, யோனாவை குறிப்பிடுறார். ரெண்டுமே, யோனாவையும் சரி சாலமோனையும் குறிப்பிடுறார். எதுக்காக அப்படின்னு சொன்னா, இந்த யோனா வந்து பிரசங்கம் பண்ணதுனால நினிவே பட்டணத்தார் மனம் திரும்பினாங்க. அது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த யோனா நினிவே பட்டணத்தார் மனம் திரும்பினாங்க. அதுக்கு ஒரு காரணம் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, இது ரொம்ப விளக்கமா போனோம்னா யோனாவின் புஸ்தகத்தை குறித்து நம்ம நல்லா படிச்சா நமக்கு தெரியும். ஈவன் அந்த நினிவேயுடைய ஆஹ் அந்த அவங்களுடைய கதைகள்ல யோனாவை அதுக்கு பிறகு அவங்க காடா மாத்தினதாக கூட சொல்றாங்க சில அவங்களுடைய மித்தாலஜி அல்லது அவங்களுடைய மித்தாலஜிக்கல் ஸ்டோரிஸ்ல. ஏன் அப்படின்னா, இவங்க வந்து எந்த அளவுக்கு அந்த நோவாவினுடைய கதையினால ஈர்க்கப்பட்டாங்க அப்படின்னா, இந்த நோவா மீனின் வயிற்றிலிருந்து 3 நாட்கள் இருந்து அவன் அந்த மீன் வெளியே கக்கி அதுக்கு பிறகு அவன் நினிவேக்கு வந்ததுனால அந்த யோனாவோட அந்த அவனை வந்து மீனிலிருந்து வந்த தெய்வம் அப்படின்னு சொல்லி கூட ஒரு ஒரு மைத்தாலஜிக்கல் ஸ்டோரி அவங்க இன்னைக்கும், இது பைபிள்ல இல்லாட்டாலும் பைபிளுக்கு வெளியே அவங்க கலாச்சாரத்துல இல்லாட்டா அவங்களுடைய அந்த ஓல்டு அந்த ஸ்டோரிஸ்ல இருக்கிற ஒரு விஷயமாக கருதப்படுகிறது. இயேசு கிறிஸ்து நான் நினைக்கிறேன் அதுதான் சொல்றாரு. அதாவது யோனாவின் வயிற்றிலிருந்து வந்தார் அப்படின்றதுக்காக மக்கள் வந்து அவனை நம்பினாங்க, அவனை ஏற்றுக்கொண்டாங்க, அவன் சொன்ன செய்தியை விசுவாசிச்சாங்க. இவந்தோ அது யார்? நினிவே. அவங்க ஜூயிஷ் கிடையாது. யோனா வந்து தீர்க்கதரிசி நினிவேக்கு அனுப்பப்பட்டான். ஆனா அவங்க யூதர்களோ இஸ்ரவேலரோ கிடையாது. அவங்க புற இனத்தாராகிய பட்டணத்தார். நல்லா கவனிங்க, ஆண்டவங்க யாரை குறிப்பிடுறாரு அப்படின்னா, இந்த கொடுக்குற 2 எக்ஸாம்பிளும், யோனாவுக்கு கொடுக்குற எக்ஸாம்பிளும் சரி, அடுத்து சாலமோனுக்கு கொடுக்குற எக்ஸாம்பிளும் சரி, ரெண்டுமே சாலமோனுக்கு யார சொல்றாரு? சேபாவின் தென் தேச ராஜஸ்திரிய சொல்றாரு. இதுவும் யாரு? இஸ்ரவேல் ராஜஸ்திரி கிடையாது. அவ தென் தேசத்துல இருந்து வந்தவா, சேபான்ற ஒரு இடத்துல இருந்து வந்தவா. அவளும் யாரு? இஸ்ரவேலர் அல்லாதவள். ஆண்டவர் இந்த அந்த ஜெனரேஷனை கண்டம் பண்றாரு. அந்த ஜெனரேஷன் அந்த யூதர்களை சொல்றாரு, இவ்வளவு நடந்தும் நீங்க இன்னும் போய் என்னத்தை கேக்குறீங்க? அடையாளத்தை கேக்குறீங்க. ஆனா அந்த நினிவே பட்டணத்தார் அடையாளத்தை கேட்டாங்களா? கேட்கல. ஒருத்தர் மீன்க வயிற்றுல இருந்து கடவுளால 3 நாள் மீனின் வயிற்றுக்குள்ள இருந்துட்டு அந்த மீன் வயிற்றுல இருந்து உயிரோட பாதுகாக்கப்பட்டு வெளியே வந்து நமக்கு செய்தியை சொல்ல வந்திருக்கான்னு சொன்ன உடனே
அரசன் தொடங்கி எல்லாரும் உட்கார்ந்து மனம் திரும்பினாங்க. ஆனா நீங்க அப்படி செய்யல. ஏன்னா நான் யாரு? யோனாவிலும் பெரியவர். ஏன் நான் யோனாவிலும் பெரியவர்? யோனா மீனின் வயிற்றுலதான் இருந்தான். ஆனா நான் பூமியின் இருதயத்திற்குள் இருக்க போகிறேன். 3 நாட்கள் மரணத்தை ருசி பார்த்து பூமியின் பாதாளத்துக்கு இறங்கி அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழும்பியும் நீங்க நம்ப போறதில்ல. நீங்க நம்ப போறதில்ல. ஒரு விஷயத்தை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இதுல இருந்து ரெண்டு ஒரு விஷயத்தை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அதுல ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நியாய தீர்ப்பு நாளிலே நினிவே பட்டணத்தார் இந்த சந்ததியாரோடு எழுந்து நின்று இவர்கள் மேல் குற்றம் சுமத்துவார்கள். அப்படின்னா ஒரு பக்கம் இந்த சந்ததியார் மேல நியாய தீர்ப்பு வந்துச்சு. நல்லா கவனிச்சுக்கோங்க நான் இப்ப சொல்றத. எப்ப வந்துச்சு? AD 70 வந்துச்சு. ஆனா that's not the final judgment. சேபாவின் ராஜஸ்திரீ, சரி, நினிவே பட்டணத்தாருக்கு மேல அதுக்கு பிறகு ஜட்ஜ்மெண்ட் வந்துச்சுன்னு சொல்லி வரலாறு சொல்லுகிறது. பைபிள்லயும் சொல்லி இருக்குது. ஏன்னா அதுக்கப்புறம் அவங்க திரும்ப பாவம் செஞ்சாங்கலாம் சொல்லி இருக்குது. ஆனாலும் when that final judgment comes, அப்படின்னா இதுக்கு அர்த்தம் என்ன கிடையாது அப்படின்னா அவங்க எழும்பி நின்னு என்ன இவங்க தப்பு பண்ணலையான்னு கேட்பாங்க அப்படின்ற அர்த்தம் கிடையாது. ஆண்டவர் இங்க சொல்ல வர்ற விஷயம் என்ன அப்படின்னா, அதிகமாக கொடுக்கப்பட்டு அதிகமாக அற்புதங்கள் நிகழ்த்தப்பட்டு அதிகமான செய்திகள் சொல்லப்பட்டும் நம்ப முடியாத இந்த சந்ததி வெரி என்னது அவங்க மேல வர்ற நியாய தீர்ப்பு அது பயங்கரமா இருக்கும். அது பயங்கரமா இருக்கும். நினிவே பட்டணத்தார் கம்பேர் பண்றத பாருங்க. அவங்க புறையினத்தார். வேதம் கிடையாது, தீர்க்கதரிசிகள் கிடையாது அவங்களுக்கு. இஸ்ரேல் ஜனங்களை போல தீர்க்கதரிசிகளோ ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் போன்ற ஒன்றோ கிடையாது. மீன்ல வயிற்றுல இருந்து ஒருத்தன் வந்தான், நமக்கு செய்திய சொன்னான் அப்படின்றதுக்காக அவனை தெய்வமாவே ஆக்குற அளவுக்கு அவங்க விசுவாசிச்சாங்க. ஆனா 3 நாள் மரித்து 3ஆவது நாள் உயிரோடு எழும்பின பிறகும் அது விசுவாசிக்கிறதுக்கு நீங்க ரெடியா இல்ல. அவங்க மேல வர்றதுதான் அவன் சொல்றாரு. இந்த சந்ததி எதை விட மோசமானவங்க. அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க, இந்த ஜெனரேஷன் அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா, நாங்க தான் என்னது கடவுளுடைய சோசன் ஒன்ஸ், கடவுளால தெரிந்து கொள்ளப்பட்டவங்க, எங்க மூலமா தான் கடவுள் எல்லாம் செய்வாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீங்க நினிவே விட கேவலமானவங்க. நியாய தீர்ப்பு நாளிலே அவங்க உங்க மேல குற்றம் சாட்டுவாங்க. அப்படின்னா ஒரு விஷயத்த நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். there is a ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஒருவேளை நரகம் பரலோகம் அப்படி டிசைட் ஆகுமா, அப்படி டிட்டர்மைன் ஆகுமா, அதெல்லாம் நமக்கு பைபிள்ல தெளிவா சொல்லப்படல. அதை குறித்து நம்ம ஏற்கனவே ஒரு சில காரியங்களை நாம சிந்தித்து இருக்கிறோம். இன்னும் ஆண்டு சுத்தமான வரும் நாட்கள் நம்ம அதை குறித்து அதிகமா சிந்திப்போம். ஆனா ஆண்டவர் God is a righteous judge and he will judge everyone. அது நம்ம மறந்தே போகக்கூடாது. சோ ஆண்டவர் கம்பேர் பண்றாருங்க. ஒரு கூட்டம் ஒண்ணுமே கிடைக்காதவங்க விசுவாசிட்டாங்க. இது எல்லாம் கிடைச்சும் விசுவாசிக்காதவங்க அந்த ஜட்மெண்ட் டேனையும் அவங்க குற்றம் சாட்டுவாங்க. இவங்களுக்கு என்ன நடக்கும்னு அவங்களுக்கு தெரியாது, பட் கேவலமா இருக்கும். இந்த கருமையானவர்களே, கடவுள் நமக்கு நிறைய கொடுத்திருக்கிறாரு. பைபிள், கமெண்ட்ரிஸ், டீச்சிங்ஸ், ஏகப்பட்டது கொடுத்திருக்கிறாரு. ஒருவேளை நம்ம வாழ்க்கையும் நம்ம ஊழியமும் நம்ம கடவுளுக்காக செய்யறதும் அதுக்கு ஏற்றாறு போல இல்லை அப்படின்னு சொன்னா, மேபி நியாய தீர்ப்பு நாள்ல we will be ashamed. யாரு யாருக்கு முன்னாடி? ஒண்ணுமே கிடைக்காத, ஒண்ணுமே இல்லாத ஒரு ஒரு ட்ரைபல், ஒரு தீவு, இல்லாட்ட எதுவுமே கிடைக்காதவங்க கூட கடவுளுடைய வார்த்தையை விசுவாசிச்சு நடக்கிறவங்களுக்கு முன்னாடி நம்ம வெட்கப்பட வேண்டி இருக்கும். சரி, அடுத்து சாலமோன். சாலமோனும் அப்படிதான். அவன் என்ன பண்றான் அப்படின்னா, சாலமோன் இவ்வளவு ஞானமுடையவனா இருக்கிறான் அப்படின்னு எல்லா இடமும் செய்தி பரவுது. இப்படி ஒரு ராஜா கிங் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி எல்லா இடமும் செய்தி பரவுது. உடனே அவன் என்ன பண்றான்னா, ராஜஸ்திரி, நீங்க வேணா அதை
ராஜாக்களுடைய புஸ்தகத்துல நீங்க வாசிச்சு பாருங்க. அவ அங்கிருந்து புறப்பட்டு தனக்கு பெரிய பரிவாரங்களோடு கூட தன்னோட அசிஸ்டன்ஸ் எல்லாரையும் கூட்டிட்டு அவங்க நிறைய பிரைஸ் வெகுமதி எல்லாம் கொண்டு வந்துட்டு சாலமோனை பார்க்க வர்றா. அன்னைக்கு வந்து ஒரு ராஜஸ்திரி அவ்வளவு எஃபர்ட் எடுக்கணும்னா யோசிச்சு பார்த்துக்கோங்க. ஆண்டரை தான் கம்பேர் பண்றாரு. ஆண்டவர் எவ்வளவு தெளிவா சொல்றாரு பாருங்க. ஆண்டவர் எவ்வளவு தெளிவா அதை நோட் பண்ணி வச்சிருக்காருன்னு பாருங்க. டேக்கிங் சம் எஃபர்ட்ஸ். எதுக்கு? சாலமோனுடைய ஞானத்தை கேட்கறதுக்கு. ஆனா இங்க சாலமோனிலும் பெரியவர் இருக்கிறார். அதனால நியாயத்தீர்ப்பு நாள்ல என்ன நடக்கும்? அவன் குற்றம் சாட்டுவான் உங்க மேல. அப்படின்னா என்ன அர்த்தம்? குற்றம் சாட்டுவானா அவன் வந்து உங்களை அக்யூஸ் பண்ணுவான் அப்படின்றத விட யூ வில் பி அஷேம்டு பிஃபோர் ஹர். அவ எழும்பி நிப்பா. சாலமோனுக்கு ஞானத்தை கேட்கறது நான் எங்க போனேன் எனக்கு பரிவாரங்களை கூப்பிட்டு மேபி கப்பல்ல பிரயாணம் பண்ணி அங்க ஒட்டகத்துல பயணம் பண்ணி தான் அங்க போய் சேர்ந்திருக்கணும். தென் தேசத்துல இருந்து அங்க போய் சேர்ந்திருக்கணும். ஆனா இன்னைக்கு நமக்கும் இது பொருந்தும். நமக்கும் இது அப்ளை ஆகும். கடவுளுடைய ஞானத்தை, அதான் இயேசு கிறிஸ்து சாலமோனை விட பெரிய ஞானி. அத கேட்கறதுக்கு அந்த ஜனங்களுக்கு என்ன இல்ல, அந்த சந்ததிக்கு என்ன இல்ல, இஷ்டம் இல்ல. ஆண்டு ரொம்ப பரிதாபகரமான அவங்களுடைய எல்லாமே குறிப்பிடுறாரு. என்ன குறிப்பிடுறாரு அப்படின்னா, அடுத்த பகுதி 43 இருந்து 45 வரைக்கும் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு சொன்னா, இது பொதுவான ஒரு உண்மை. என்ன உண்மை அப்படின்னா, இது அன்னைக்கு தெரியும். அன்னைக்கு அந்த யூதர்களுக்கும் தெரியும், இயேசு கிறிஸ்துவுக்கும் தெரியும். அன்னைக்கு யூதர்களுக்குள்ள காமனா இருந்த ஒரு விஷயம் தான். இன்னைக்கு அது உண்மைதான். பிசாசு வந்து அநேகரை பிடிக்கிறது. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், பிசாசுகள் இருக்கிறது, அசுத்தாவிகள் இருக்குது. அவைகளுக்கு வந்து என்ன வேணும்? தே நீட் அ பாடி. அதுக்கு என்ன வேணும்? சரீரம் வேணும். அப்பதான் அது என்ன பண்ண முடியும்? ஏதாவது ஆக்ட் பண்ண முடியும். அது ஒண்ணுல சரீரத்துக்குள்ள இருந்து ஆக்ட் பண்ணும், அல்லது பின்னாடி இருந்து ஆக்ட் பண்ணும். பட் ஈவில் ஸ்பிரிட்ஸ் ஆக்ட். அதுதான் ஆண்டவருங்க சொல்றாரு. அது என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு மனுஷனை விட்டு புறப்பட்டதுக்கு அப்புறம் அது அலைந்து திரியுமா. தெரிஞ்சதுக்கு அப்புறம் திரும்ப வந்து பாக்குமா, எங்க அந்த வீடு எப்படி இருக்குன்னு பாக்குமா. வீடுனா அந்த மனுஷன் தான். பார்த்துட்டு அவன் வந்து பெருக்கப்பட்டு அது ஜோடிக்கப்பட்டதா இருக்கிற கண்டு திரும்ப போய் என்ன பண்ணுவான்? தன்னிலும் பொல்லாத வேறு 7 ஆவிகளை தன்னோட கூட்டி கொண்டு வந்து உட்புகுந்து அங்கே குடியிருக்கும். அப்ப என்ன நடக்குமா? அந்த மனுஷனுடைய முன்னிலைமையிலும் இது யூஸ்வலா இது ஏன் இங்க எடுத்து சொல்றாரு அப்படின்னா, நமக்கு ஒருவேளை இதை தொடர்ந்து வாசிக்கும் போது நமக்கு தோணும், இது வரைக்கும் என்ன இது சொல்லிட்டு இருந்தாரு? இந்த சந்ததிக்கு மேல வர நியாய தீர்ப்பை பத்தியும், இஸ்ரவேல் அல்லாத நினிவே பட்டணத்தாரும், இஸ்ரவேல் தேசத்தை சேராத சேபாவின் ராஜஸ்திரியும், கடவுளை அல்லது கடவுளுடைய வார்த்தைய தேடி போன நினிவே பட்டணத்தார போல, அல்லது சேபாவின் ராஜஸ்திரியை போல அவங்கள கம்பேர் பண்ணும் பொழுது இந்த சந்ததி எவ்வளவு மோசமா இருக்கு. சொல்ல போனா கேவலமா இருக்கு. ஏன் அதான் நம்ம வேர்ட்ல சொன்னா அதான் கேவலமா இல்லையா உனக்கு அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா? அப்படிதான் ஆண்டவர் கேட்கிறார். உங்களுக்கு கேவலமா இல்லையா? வெக்கமா இல்லையா உனக்கு? தென்தேச ராஜஸ்ரீ இப்படி பண்ணா, நினைவே பண்ணதாரு இப்படி பண்ணாங்க, நீங்க இப்படி இருக்கிறீங்களே அப்படின்னு கேட்கிறாரு. அடுத்தது ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இது சொல்ற இந்த இதுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி தோணும். இது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா, ஒருத்தன் பிசாசு பிடிச்சிருச்சு, அவன் அப்படியே ஆடிட்டு அவன் கேவலமா ட்ரெஸ் எல்லாம் உறிஞ்சு போட்டு அலைஞ்சு திரியிறான். இப்ப திடீர்னு ஒரு ஹீலிங் உண்டாயிடுச்சு. அந்த அசுத்தாவே அவனை விட்டு என்ன செஞ்சிருச்சு? போயிடுச்சு. போனதுக்கு அப்புறம் இவன் என்ன பண்றான்னா, இன்னும் என்ன பண்றான்? அசுதாவி போனதுக்கு அப்புறம் பொதுவாவே நம்ம இந்த மிஷினரி பணித்தளங்கள்ல, இந்த கிராமங்கள்ல ஊழியம் செய்யறவங்களுக்கு இது நல்லாவே தெரியும். போனதுக்கு அப்புறம் இம்மிடியட்டா அவங்க என்ன பண்ணுவோம்? நாங்களும் கூட சில இடங்கள்ல அதை பார்த்துருக்கிறோம். கண்டிப்பா அவங்க ஆண்டோடைய வேதத்தினால நிரம்பலன்னா, ஆண்டுடைய வசனத்தினால நிரம்பி கடவுளுடைய பிள்ளைகளுடைய ஐக்கியத்துல இருந்து ஞானஸ்தானம் எடுத்து அவங்க வந்து ஆண்டோரோடு கூட வரலன்னா அவங்க நிலைமை மோசம் ஆகும். இது கண்கூடா பாக்குற நடைமுறையா நடக்கிற காரியம். இன்னைக்கும் சில மிஷன் ஃபீல்ட்ஸ்ல இது நடந்துட்டு இருக்குது. இயேசு கிறிஸ்து காலத்துல அப்படின்னா பாருங்க, தேவனுடைய ராஜ்யம் இவ்வளவு பரவுறதுக்கு முன்னாடி அது எவ்வளவு அதிகமா இருந்திருக்கும்னு பாருங்க. அதுதான் ஆண்டருக்கு எடுத்துக்காட்டா சொல்றாரு. என்ன நடக்கும்? அவன் நிலைமை என்ன ஆகும் அப்படின்னா, அது போனதுக்கு அப்புறம் அவன் என்ன பண்ணணும்? அவன் தன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்ளணும். எதுக்கு? இனிமே அந்த ஆவி தன்னை பிடிக்காத பிடிக்கும். ஆனா அப்படி இல்லைன்னா அந்த ஆவி என்ன பண்ணுமா? 7 மடங்கு கூட்டிட்டு வந்து அவன்ல குடி இருக்கும். அப்ப அவன் நிலைமை என்ன ஆகும்னா, முன்னிலைமையை பார்க்கிலும் இது அவங்களுக்கு பிராக்டிக்கலா தெரிஞ்ச விஷயம். பின்னிலைமை மோசமா இருக்கும். அதனாலதான் அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீங்க வந்து தோராவை அப்சர்வ் பண்றவனா இருக்கணும். அதுக்கு பிறகு ஆசாரிகளுடைய கட்டளைகளை கை கொள்றதா இருக்கணும். சினகாகுல ஜப ஆலயத்துல ஒழுங்கா வந்து ஜப ஆலயங்கள்ல கலந்து கொள், இது அவங்க யூதர் வழக்கத்துல இருந்த ஒரு விஷயம். பிசாசு பிடித்தவங்க இருந்தா அவங்களை என்ன பண்ணுவாங்க? நீங்க திரும்ப கொண்டு வந்து இதுல எல்லாம் பண்ணணும்னு சொல்லுவாங்க, பிசாசுகளை துரத்தி விட்டு.
ஆண்டு சொல்றாரு, இது அவனுக்கு ஒரு இண்டிவிஜுவல் லைஃப்ல நடக்கிற விஷயம் தான். பட் இந்த சந்ததிக்கு நடக்கிறது, உங்களுக்கு நடக்கிறது, நீங்க உங்க இதை விட கேவலமான ஒண்ணு. சோ ஆண்டர் இதுக்கு மேல அவங்கள திட்ட முடியாது. திட்டுறதுக்கு வேற எதுவுமே இல்லை. அந்த மனுஷருடைய முன்னிலைமையிலும் அவன் பின்னிலைமை அதிக கேடுள்ளதா இருக்கும். அப்படியே இந்த பொல்லாத சந்ததியாருக்கும் சம்பவிக்கும் என்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? முதல்ல என்ன சொன்னாரு? நீ நினிவேயோட கேவலமா இருக்கா. அடுத்து என்ன சொன்னாரு? நீ சேபாவின் ராஜஸ்திரீ விட கேவலமா இருக்கா. அது கூட ரொம்ப கம்பாரிசன் நல்லா இல்லைன்னா ஆண்டவர் நேர யாருக்கு நேரா போறாரு? இந்த பிசாசு பிடிச்சு அலையிற மக்கள்ல 7 ஆவி பிடிச்சு அவன் எப்படி அவன் நிலைமை மோசமா மாறுமோ, பின்னிலைமை கேவலம், முன்னிலைமை விட பின்னிலைமா கேவலமா மாறுமோ, நீ அப்படிப்பட்டவனாக மாறுகிறாய். நீ அப்படிப்பட்டவனாக மாறுவாய். சோ ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, எவ்வளவு அவங்கள ஆண்டவர் கண்டிக்கிறார் அப்படின்றது நம்ம அதுல பாக்குறோம். சோ தேவனுடைய ராஜ்யத்தின் செய்தியை நிராகரித்தார்கள். எந்த சந்ததி ஏற்றுக்கொள்ள வேண்டுமோ, ஆண்டவர் அந்த சந்ததிக்காக, நான் தான் போன வாரமே சொன்னேன், காட் ஹாஸ் இஸ் டைம். யோவான் வரைக்கும் நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் வழங்கி வந்தது. அது முதல் பரலோக ராஜ்யம் என்ன பண்ணப்படுகிறது? பலவந்தம் பண்ணப்படுகிறது. சோ ரொம்ப முக்கியமான அந்த டைம். ஆண்டவர் ஏன் 400 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்க கூடாது? ஏன் பிசி 600 வந்திருக்க கூடாது? ஏன் 500 வந்திருக்க கூடாது? நிறைய கொஸ்டின்ஸ் நம்ம கேட்போம். ஏன் ஆண்டவர் இப்போ அப்ப வந்தாரு? இட் வாஸ் த பெர்ஃபெக்ட் டைம். என்ன பெர்ஃபெக்ட் டைம்? அவங்க எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க, கடவுளுடைய ராஜ்யம் எப்போ வரும்னு. நாட் ஓன்லி தட், ரோம சாம்ராஜ்யம் கடவுளுடைய அந்த திட்டத்தை இன்னொரு வகையில, வேறு விதத்துல, பேதுரு சொல்றது மாதிரி, தேவனுடைய அவருடைய தீர்க்க தரிசனங்களால் முன்னுரைத்தவைகளை உங்கள் அறியாமையினால் நீங்க நிறைவேற்றீங்கன்ற மாதிரி நிறைவேற்ற கரெக்டான காலம். பட் அந்த சந்ததி ஏற்றுக்கொண்டிருக்கணும். அந்த சந்ததி கடவுளுடைய ராஜ்யம் வர்றதை ஏற்றுக்கொண்டு அவங்கதான் அதுல யாரா இருந்திருக்கணும்? 4 ரன்னர்ஸா இருந்திருக்கணும், முன்னோடிகளா இருந்திருக்கணும். முதல் பங்கு, முதல் ரோல் அவங்களுக்கு தான் இருந்திருக்கணும். பட் தி ரிஜெக்டட் அண்ட் தியர் கண்டிஷன், ஆண்டு சொல்றாரு, அவங்களுடைய நிலைமை will be worse. It will be very worse அப்படின்னு சொல்லி ஆண்டு சொல்றாரு. சொல்லிட்டு அதோட மத்த இன்னொரு காரியத்தை கூட அங்க சொல்றாரு. ஏன் இதை சொல்றாரு அப்படின்னா, தட் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். அங்க அவரோட பேசுறதுக்கு 46 தாயாரும் சகோதரரும் நிக்கிறாங்க. இது யாரு? நம்ம ஒவ்வொரு கூட்டமா பாக்குறோம். மத்தேயு 11 அதிகாரத்துல முதல்ல யோவான் ஸ்நானகன், அடுத்தது கோராசின், அடுத்தது கப்பர்நகூம், அடுத்தது இயேசுவை ஏற்றுக்கொண்ட பாலகரை போன்றவர்கள். 12 அதிகாரத்துல யாரு? பரிசேயர், குற்றம் சாட்டுகிற பரிசேயர். அதே 12 அதிகாரத்துல குற்றம் சாட்டுகிற வேத பாரகரும் பரிசேயரும். அடுத்தது அடையாளத்தை கேட்ட வேத பாரகரும் பரிசேயரும். இப்ப யார் அடுத்த குரூப் யாரு? சோ எத்தனை குரூப்ஸ் பாருங்க. யோவான் ஸ்நானகன் சந்தேகத்துல இருந்து ஆரம்பிச்சு இப்ப எதுல முடிக்கிறாரு மத்திய அழகா அப்படின்னு பார்த்தா, எதுல முடிக்கிறாரு? அவருடைய தாயாரும் சகோதரரும். நல்லாவே தெரியும், இயேசு கிறிஸ்துவ அந்த சகோதரர்கள் இப்பொழுது என்ன செய்யல? நம்பவும் இல்லை, ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. இதுல எதுக்கு அவர்கிட்ட பேச வந்தாங்கன்றது நமக்கு தெரியாது. ஆனா நற்செய்தி நூல்கள்ல மற்ற இடங்கள்ல நம்ம பார்க்கும்போது மேபி அவரை எதுக்காக கன்வின்ஸ் பண்ண வந்திருப்பாங்க அப்படின்னா, எல்லாரும் அவங்கள்ட்ட போய் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? இவர் இப்படி சுத்திட்டு இருக்கிறாரு, என்ன சுத்திட்டு இருக்கிறாரு, பேசிட்டு இருக்கிறாரு, இவர் என்னது பைத்தியம் பிடிச்சது மாதிரி இருக்கிறாரு, இவருக்கு ஏதோ ஆயிடுச்சா அப்படின்னு பாருங்க, இப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. மேபி நமக்கு தெரியாது எதுக்காக வந்தாங்க அப்படின்னு சொல்லி. ஆனா ஏதோ ஒண்ணு டிஸ்கஸ் பண்றதுக்காக அவர்கிட்ட பேசுறதுக்கு நிக்கிறாங்க. ஏசு அவங்கள்ட்ட சொல்றாரு, வெரி இம்பார்ட்டன்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா, கடவுளுடைய ராஜ்யத்துக்கு அடுத்த செயல் இது எல்லாமே நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி கடவுளுடைய ராஜ்யம் வந்தா எப்படி இருக்கும் அப்படின்றத காமிக்கிறதுக்காக ஆண்டவர் செஞ்ச காரியங்கள் தான். கடவுளுடைய ராஜ்யம் வந்தால் குருடர் பார்வையடைவாங்க. கடவுள் ராஜ்யம் வந்தா தரித்திரருக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படும். கடவுளுடைய ராஜ்யம் வந்தா ஓய்வு நாளுக்கு முக்கியம் கிடையாது, நன்மை செய்கிறது தான் முக்கியம். கடவுளுடைய ராஜ்யம் வந்துச்சுன்னு சொன்னா என்னது? அங்கே ஆஹ் அந்த என்னது, சேபாவின் ராஜஸ்திரியை போல, இல்லாவிட்டால் நினிவே பட்டணத்தார போல ஏற்றுக்கொள்றவங்க தான் கடவுளுடைய ராஜ்யத்துக்கு உட்படுவாங்க. அதை ரிஜெக்ட் பண்றவங்க அதுக்கான என்னது நியாய தீர்ப்பை, இல்லாட்ட அதற்கான வெட்கக்கேடை,
அதுக்கான லெச்சையை அவங்க அனுபவிப்பாங்க. ஆனா இங்க சந்தேகத்தோடு கூட, அல்லது அவங்க மேபி தாயார் எப்படின்னு சொல்லி, தாயார் எல்லாத்தையும் அவர் விசுவாசதான் நமக்கு தெரியும். ஆனா சகோதரர் வந்து எதுக்கோ பேசுறது நிக்கிறாங்க, நிக்கிறாங்க, வெளியே நிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே இயேசு என்ன சொல்றாரு? என் தாயார் யார், என் சகோதரர் யார்? தம்முடைய கையை தமது சீஷருக்கு நேரே நீட்டி, இதோ என் தாயும் என் சகோதரரும் இவர்களே, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமாய் இருக்கிறான் என்றார். நியூ ஃபேமிலி. ஆண்டவர் வந்து அந்த புதிய ஃபேமிலி, கடவுளுடைய ராஜ்யத்தின் ஃபேமிலி யாரு, கடவுளுடைய ராஜ்யத்தின் அங்கத்தினர்கள் யாரு? நமக்கு ரிலேட்டிவ்ஸ் நல்லதுதான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அதை தாண்டி இந்த பணியில, கடவுளுடைய ராஜ்யத்தை கொண்டு வருகிற இந்த பணியில என கூட சேர்ந்து செயல்படுகிற இந்த சீஷர்கள் தான் தே ஆர் மை ஃபேமிலி, தே ஆர் மை மெம்பர்ஸ், தே ஆர் ஆல் இன் ஆல் டு மீ அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதை சொல்லி முடிச்சுட்டு தான் அடுத்த அதிகாரத்துல அங்க கடலோரத்துல போய் உட்கார்றாரு. திரளான ஜனங்கள் அவரிடத்துல கூடி வந்தாங்க. 13ஆம் அதிகாரத்துல ஜனங்கள் எல்லாரும் கரையில நின்றாங்க. அப்போ அவரு அநேக விசேஷங்களை ஓமைகளாக அவர்களுக்கு சொன்னார். கேளுங்கள், விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான் அப்படின்னு சொல்லி அந்த ஓமைகளை ஆரம்பிக்கிறார். ரொம்ப முக்கியமான விஷயம். இவ்வளவு நேரமும் அவர் செஞ்சது, அவரை அக்யூஸ் பண்ணது, அதுக்கெல்லாம் அவர் பதில் கொடுத்தது, அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், இனி இவ்வளவு நேரம் அவர் செஞ்சிட்டு இருந்தது என்னன்றத அவர் அவங்களுக்கு ஓமைகள் மூலமா சொல்றாரு. ஏன் ஓமைகள் மூலமா சொல்றாரு, அவர் என்ன சொல்றாரு அப்படின்றத ஆண்டவர் சுத்தமானா நம்ம அடுத்த வாரத்துல பார்ப்போம். சோ தொடர்ந்து இதில் நம்ம கற்றுக்கொள்ள ஆண்டவர் நமக்கு தேவையான கிருபைகளை தருவாராக. ஜெபம் பண்ணுவோம். நல்ல ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இது எங்களுக்கு கற்றுத்தந்த காரியங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இவைகளை கர்த்தாவே நாங்கள் சரியாய் புரிந்து கொள்ளவும், உடைய ராஜ்யம் வர நாங்கள் இன்னும் ஏதோ ஒன்றுக்காக காத்திருந்து, ஏதோ ஒன்றுக்காக நாங்கள் ஆயத்தப்பட்டு கொண்டிராமல், கடவுள் எங்களுக்கு தந்திருக்கிற இந்த ராஜ்ய பணியிலே உமக்கு தோள் கொடுத்து தரித்திரரை நினைக்கிறதிலும், அவங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறதிலும், வேதத்தை உலகத்திற்கு கொடுக்கிறதுலையும், தீவுகள் காத்திருக்கிற அந்த காத்திருக்கிறது ஆண்டவரையும் வேதத்திற்காக நாங்கள் இந்த வேத சத்தியங்களை, வேத கண்ணோட்டத்தை எங்களை சுற்றில இருக்கிற சமுதாயத்துக்கு, எங்கள் தேசத்திற்கு, எங்களுடைய கல்ச்சர்ஸுக்கு நாங்கள் கொடுக்கிறவர்களா இருக்க எங்களுக்கு கிருபை தாரும். ஏதோ கேட்டுவிட்டு அப்படி போகிறவர்களா அல்ல ஆண்டவரே. உம்முடைய நுகத்தை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே, உம்முடைய இருந்து கற்றுக்கொண்டு நாங்கள் உம்முடைய பாரத்தை சுமந்து அநேகரை ஆஸ்வதிக்கிறவர்களாய், ராஜ்யத்திற்கு உட்படுத்துகிறவர்களாய், ராஜ்யத்தை இந்த பூமியிலே கொண்டு வருவதற்காக உழைக்கிறவர்களாய் இது எங்களை மாற்றும். அந்த ஒவ்வொருவரையும் அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதியும். தொடர்ந்து கர்த்தாவே அநேகருக்கு வேலை கற்றுக் கொடுக்கிறவர்களாய் அவர்களை மாற்றியார். இயேசுவை நாம் ஜெபிக்கிறோம் பிதாவே.